எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு இந்த ப்ராபபிலிட்டி சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸ்ன்ற முதலாவது லெசனை பற்றி பார்ப்போம். இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸில் நாங்கள் முதல்ல ஒரு 25 லெக்சர்ஸ் சின்ன சின்ன வீடியோஸ் 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் வீடியோவாக தான் ரிலீஸ் பண்ணுவோம். இது ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். முதல்ல 25 வீடியோஸும் அடுத்த 25-30 வீடியோஸ் ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பிறகு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி செய்கிறார்கள், ரிசர்ச் செய்கிறார்கள் உதவும். அப்போ இந்த வீடியோஸ் நாங்கள் சொன்னபடி இந்த முதலே இதில் இன்ட்ரடக்ஷனில் கொடுத்த மாதிரி ப்ராபபிலிட்டி எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் சரி, இந்த ஒர்க்கில் உள்ள ஆட்கள், அதாவது பேங்கிங் செக்டர்ஸ், அக்கௌண்டிங் செக்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இது யூஸ் ஆகும். அதால் இந்த ப்ராபபிலிட்டியை நாங்கள் முதலாவது ஒரு சீரீஸை நாங்கள் இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எண்ட் வரைக்கும் ஒரு 100-150 வீடியோஸ் வரும். அது ஸ்டார்ட் பண்ணிக்கோம். இந்த முதலாவது லெசனை இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்டுக்குள்ளே போகலாம். இப்போ ப்ராபபிலிட்டின்றது இந்த லைக்லிஹுட் ஆஃப் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான லைக்லிஹுட் ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அன் ஈவெண்ட்னு சொல்லிடணும். இப்போ நான் இந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே இந்த தமிழ் வேர்ட்ஸை இதுக்கு யூஸ் பண்ணல, ஆங்கில டெக்னிக்கல் வேர்ட்ஸை ஆங்கிலத்தை தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இது உங்களுக்கு ஈஸியாக விளங்கிக் கொள்ளலாம். இதுக்குரிய தமிழ் வேர்ட்ஸை நீங்கள் தேவைப்பட்டால் ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ், ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கால்குலேஷன் செய்வோம். அப்போ கால்குலேஷன் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது ஈஸியாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு ஈவெண்ட் ஏ என்று சொன்னோம்னா, இந்த ஈவெண்ட் ஏ என்று நேம் வச்சோம்னா, இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் ஏ என்று சொல்லுவோம். இதுதான் இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் இந்த இப்படி தான் டினோட் பண்ணுறது. இதை எழுதுறது இப்படி தான் எழுதுவோம். அந்த ப்ராபபிலிட்டி நம்பர் ஆல்வேஸ் 0க்கும் 1க்கும் முடியாது தான் இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்கும். பிஏ எங்களுக்கு மேபி 0.7 இருக்கலாம், பிஏ 0.6 இருக்கலாம். இப்படி தான் எங்களோட ஆன்சர்ஸ் வரும். ஓகே, இப்போ ப்ராபபிலிட்டி ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். இது எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டி, தியரட்டிக்கல் ப்ராபபிலிட்டி. இப்போ இது ரெண்டும் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டி என்ன, தியரட்டிக்கல் ப்ராபபிலிட்டி என்ன ரெண்டு செப்பரேட் வீடியோஸில் பார்க்கலாம். இதுதான் ஃபண்டமெண்டலி ரெண்டு டைப்ஸ் தான். அது சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனால் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராபபிலிட்டி இந்த டைஸ், இந்த தாயத்தை சுண்டுறது 2-3 தரம் 2 தரம் 3 தரம் குலுக்குற மூலமாக அது ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு டைம் கிடைக்கிறது இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், ரெக்கார்ட் பண்ணி கிடைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் ப்ராபபிலிட்டி. தியோரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டின்றது ஃபேக்ட்ஸை வச்சு, அப்போ நாளைக்கு மழை வருமா இல்லாட்டிக்கு நெக்ஸ்ட் வீக் இந்த சம்பவம் நடக்குமான்றது ஒரு ப்ரெடிக்ஷன் அண்ட் இந்த ஃபேக்ட்ஸை வச்சுக்கொண்டு செய்கிறது, அதாவது உண்மைகளை வச்சுக்கொண்டு ஒரு இதை கண்டுபிடிக்கிறது தியரிட்டிக்கல் ப்ராபபிலிட்டி. இதை செப்பரேட் வீடியோஸில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ப்ராபபிலிட்டி இது ப்ராபபிலிட்டி லைன்னு சொல்லுவோம். இது ஏன் ஃபண்டமெண்டலி அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நடக்குதுன்னா, இங்கே இந்த 0 இருந்துன்னா இந்த 0 இருக்கிற இடம் இம்பாசிபிள், இது நடக்கவே நடக்காது. இந்த 1 இருக்கிற இடம் செர்டைன். இது நாங்கள் சிம்பிளாக ஸ்கூல் படிக்க சொல்லியிருப்போம். இம்பாசிபிள் ஈவெண்ட்டுக்கு இப்போ இன்றைக்கு இந்த டேயில் 25 ஹவர்ஸ் இருக்கும் அண்டா இம்பாசிபிள். ஒரு நாளில் 24 ஹவர்ஸ் தான் இருக்கும். அப்போ 24 மணித்தியாலங்கள் தான் இருக்கும். அப்போ 25 மணித்தியாலம் இருக்கும், இன்றைக்கு மட்டும் 25 மணித்தியாலம் இருக்குமெண்டா அது இம்பாசிபிள். இந்த மாதிரி நாங்கள் தியரிட்டிக்கல் அந்த ஃபேக்ட்ஸை வச்சுக்கொண்டு இம்பாசிபிள் ஈவெண்ட்னு சொல்லுவோம். என்னமோன்னு சொல்லுவோம், இந்த கல்லை மேலே நோக்கி எறியக்க கல் வானத்துக்கு போகுமாண்டா அது இம்பாசிபிள். ஏண்டா இந்த புவியீர்ப்பு விசையால் அப்படி கல் ரிட்டர்ன் ஆகும். அப்போயுமே கல் ரிட்டர்ன் ஆகும், அப்போ மேல் நோக்கி போகாது. அப்போ அது மேல் நோக்கி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இம்பாசிபிள், அது போகவே போகாதுன்றது இதை சொல்லுவோம். அப்போ செர்டைன் ஈவெண்ட்டுக்கு இப்போ நாங்கள் சிம்பிளாக ஸ்கூல் படிக்க சொல்லியிருப்போம். இப்போ நாளைக்கு இன்றைக்கு மண்டேன்னா நாளைக்கு டியூஸ்டேன்றது செர்டைன். நாளைக்கு டியூஸ்டேயாக இருப்பதற்கான ப்ராபபிலிட்டி, அதாவது ப்ராபபிலிட்டின்றது இது செர்டைன் நிகழ்தகவு. தமிழில் சொல்லப்போனால் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருப்பதற்கான நிகழ்தகவு 100% எப்பயுமே அது சொல்லுவோம். அடுத்து இப்போ இது 50%, அது ஹாஃபில் இருக்குமாண்டா இந்த பக்கம் இருக்கலாம் அந்த பக்கமும் இருக்கலாம், அதாவது ஈக்குவல், as likely as not, ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லுவோம். அடுத்த இதில் பார்த்தோம்னா இந்த ப்ராபபிலிட்டி லைனை இந்த பாயிண்ட்ஸ் லைன் நாங்கள் சொல்லலாம். இப்போ 1.0ன்னு சொல்லுவோம். செர்டைன் கட்டாயம் நடக்கிற ஈவெண்ட்ஸை, கட்டாயம் நடக்காத ஈவெண்ட்ஸை 0.0, இதை 0%லேயும் சொல்லலாம். 0% சொல்லுவோம், இதை 100% சொல்லுவோம், இதை 50% சொல்லுவோம். இதுதான் இந்த ஏரியா எங்களுக்கு லைக்லி. இந்த பக்கம் பார்த்தா இது லைக்லி நடக்க போகுது, லைக்லி நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அரைவாசியோட கூடிட்டுருந்தா சான்சஸ் அதிகம், இங்கே அந்த அரைவாசியோட குறைஞ்சிட்டு சான்சஸ் குறையும். இதான் இந்த ப்ராபபிலிட்டி லைன். இதை வச்சுக்கொண்டே சொல்லலாம். இப்போ ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ இங்கே கிடச்சிருந்தா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்குதுண்டா
லெட்ஸ் சே இதில் வந்து உங்களுக்கு வேல்யூ கிடைக்குன்னா உங்களுக்கு அன்லைக்லி இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து குறைவுன்றதை சொல்லுவோம். அதான் விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராபபிலிட்டி வந்து இந்த டெஃபினிஷன் வந்து ஹவு லைக்லி இஸ் மெஷர். இது வந்து ஒரு அளக்கிற ஒரு கருவி. மேத்தமெட்டிக்கலி நாங்கள் அளக்க போகிறோம் ஒரு ஈவெண்ட் வந்து எவ்வளோ தூரம் நடக்கும், எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்குது நடக்கிறதுக்காண்டு. இதான் விஷயம். இப்போ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் வேறு வேறு ப்ராபபிலிட்டி இருக்குது. வித்தியாசமான ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராபபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஈவெண்ட்டை வந்து ஃபாலோயிங் 4 டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதை முதல்ல சொன்ன சர்டைன்ன்றது கட்டாயம் நடக்க போகுது. அடுத்து வந்து கடைசி இம்பாசிபிள்ன்றா கட்டாயம் நடக்காது. இதுக்கு நடுவில் உள்ளது வந்து லைக்லி என்றால் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வில் ப்ராபபிளி ஹேப்பன் பட் நாட் டெஃபினெட்லி பட் ப்ராபபிளி ஹேப்பன். அதே மாதிரி அன்லைக்லி என்று வரைக்கும் வில் ப்ராபபிளி நாட் ஹேப்பன் பட் இட் மைட். இது நடக்காமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் கூட, ஆனால் நடக்கலாம். இதுதான் இந்த விஷயம். அடுத்த இதுகளை பார்த்தா இவ்வளோ தான் எங்களுக்கு இன்றைய வீடியோவில் நாங்கள் கவர் பண்ணுறோம். இந்த சீரீஸில் வந்து கொஞ்சம் விஷயத்தை தான் கொண்டு போகிறோம். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களை ஆதரவை தாங்கும். தேங்க்யூ. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.